சமயநல்லூர் பிரம்ம ஜோதிடர் நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான சனி பயிற்சி பலனை கூறுகிறேன். முதல்ல நம்மளுடைய மதுரை மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து போடக்கூடிய ஜோதிட சம்பந்தமான வீடியோக்கள், அதுபோக ஆன்மீக சம்பந்தமானது, இது போக வாழ்க்கைக்கு தேவையான பொதுவான ஆன்மீக வழி கருத்துக்கள் அனைத்தும் உங்களை சென்றடையணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2026 வருடம் இந்த கடக ராசிக்கு சனி பயிற்சியானது மார்ச் 6ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம் மாறுகிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இதுவரை 2.5 வருடமாக ஆட்டி படைத்தவர், கண்கலங்க வைத்தவர், இடர்பாடுகளை தந்தவர் இந்த சனி பகவான். பல்வேறு சோதனைகள், தினம் தினம் இரத்த கண்ணீர் வடிக்காத குறை ஒன்று மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கார். அந்த அளவு பாதிப்பை தந்த அஷ்டம சனி பகவான் இப்போது பாக்கியங்களையும் யோகத்தையும் தர இருக்கிறார். கடக ராசி சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. எதற்கும் கலங்காமல் துணிவுடன் உண்மையை உறக்கச் சொல்லக்கூடியவர்கள், தலைமை பண்பு ஏற்கக்கூடியவர்கள். உங்களுக்கு இனி 9 வருடங்கள் நன்மையான காலம். எப்படின்னா, இப்ப வந்திருக்கக்கூடிய 9ஆம் இடம் பாக்கிய சனி 2.5 வருடம், அது போக 10ஆம் இடத்துல அடுத்த பயிற்சி 2.5 வருடம், அதுக்கடுத்து லாப சனியாக 2.5 வருடம், மொத்தம் கரெக்டா 7 வருடம்னே வரும். ஆனா அந்த வக்ரகாலம் எல்லாம் சேர்த்து மொத்தம் 9 வருடம். அந்த 9 வருடமே நன்மை செய்யக்கூடிய காலங்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம், வசந்த காலம் எல்லாமே இனிமேல் தான். எப்ப அஷ்டமத்தை தாண்டுதோ அப்பத்தே வாழ்க்கையில முன்னேற்றம், வசந்த காலம் எல்லாமே. ஏன்னா ஒரு அஷ்டம சனியானது 3 ஏழரை சனிக்கு சமம். இதுதான் எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. எங்களுடைய குருநாதர் சிறுவாலை கிருஷ்ணசாமி ஐயங்காரை இந்த நிமிஷத்துல நான் நினைவு கூறுகிறேன். சனியின் பார்வை 3, 7, 10ஆம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். 6ஆம் இட பார்வையினால் எதிர்ப்பு, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனைகள் இது பூராமே தீர்வாயிரும். லாபஸ்தானத்தை பார்ப்பதனால லாபங்களை அதிகமாக வழங்குவார். 3ஆம் இடத்து பார்வையினால் எடுத்த காரியத்தில் வெற்றி, மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்துவார். இந்த சனி பயிற்சிக்கான பொதுவான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் குறைஞ்சிரும், மனதுல நிம்மதி ஏற்படும், குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும், திடீர் தன பிராப்தி, திடீர் தன யோகங்கள் உண்டு, ஆன்மீக சுற்றுலாக்கள் போயிட்டு வருவீங்க, பழைய பொருட்களை புதுசா மாத்திக்கலாம், பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், ஒதுங்கி சென்ற சொந்தங்களும் நட்புகளும் உங்களை நாடி வருவார்கள். இதுவரை உங்களை மதிக்காதவர்களே உங்களை பார்த்து வியக்கும் வண்ணம் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துரும். தொழில் அப்படின்னா புதிய வாடிக்கையாளர்கள் நீங்களே உருவாக்கிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய வியாபார யுக்தி, உங்களுடைய பேச்சு இது பூராமே புதிய வாடிக்கையாளர்களை கவரும். தொழிலில் விருத்தி அம்சங்கள் உண்டு. அதாவது புதிய கிளைகளை துவக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவரை 8ல் சனி பகவான் அமர்ந்து சிரமம் தந்து நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் அப்படின்னு இந்த 2 வருஷத்துல உங்களுக்கு காமிச்சிருப்பார். இது உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுத்த பாடம். ஏன்னா சிரமமான காலத்துலதான் நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு பார்க்க முடியும். அடுத்த 10 வருஷத்துக்கு உங்களுடைய வசந்த காலத்துல அவர் கொடுத்த பாடத்தை மறக்காம, நல்லவங்க யாருன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காருல, அவரை பின்பற்றி முன்னேறுங்கள். ஏன்னா எப்பயுமே நல்லோர் சேர்க்கை நம்மை முன்னேற்றம். யாருக்கும் கடன் கொடுக்க வேணாம், அடுத்தவர்களுக்காக ஜாமீன் போட வேணாம், அடுத்தவர்களுக்காக பிறரிடம் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை படிப்பில் இருந்து வந்த மந்தம், மறதி, சோம்பல் இதெல்லாம் விலகிரும். சுறுசுறுப்பு
வந்துரும். கல்வியை வந்து நல்லபடியாக தொடர்ந்து இந்த 2026ஆம் வருடம் வரும் பரீட்சை எழுதும் மாணவர்கள் கொஞ்சம் அக்கறையுடன் படிக்க வேணும். ஏன்னா இப்பத்தே விலகி இருக்காரு. எப்படி போனாலும் சனி பகவான் வந்து பெரிய கிரகம். அவருடைய அந்த பின் தொடர்ச்சி அப்படின்றது குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும். இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அதனால அக்கறையுடன் படிக்கணும். இந்த 2026ஆம் வருடம் பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள். இதுவரை இருந்த மன அழுத்தம் இனிமேல் இல்லை. எனவே சுகமாக இருப்பது போல் தோன்றும். யாருக்கு? மாணவர்களுக்கு. படிப்பில் அக்கறை காட்டி தேர்ச்சி பெறணும். சரிங்களா? மற்ற சிந்தனைக்கு இடம் கொடுக்க வேண்டாம். படிப்பில் கவனம், கவனம். பணியாளர்களுக்கு வந்து இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விளங்கும். ஏன்னா டக்குன்னு எல்லாமே விலகிடும் சொல்ல முடியாது. நான் சொன்னேன்ல, பின் தொடர்ச்சி அப்படின்றது 6 மாசம் இருக்கும். அந்த நிழல் விலகுவதற்கு 6 மாசம் ஆகும். ஏன்னா சனி பெரிய கிரகம். அதிகாரியோட மேலதிகாரியோட பாராட்டுக்கு நீங்க உள்ளாவீர்கள். இடமாற்றம் அப்படின்றது உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. விவசாயிகளுக்கு வந்து இந்த 2.5 வருடத்தில் விளைச்சல் வந்து அதிகரிக்கும். ஏன்னா சென்ற 2.5 வருடம் சரியான அடி விழுந்திருக்கும். இப்ப இந்த 2.5 வருடம் நல்ல விளைச்சல் ஏற்படும். ஏன்னா இந்த பயிர் பச்சைகளுக்கெல்லாம் வந்து சனி பகவானே அதிபதி. அவர் நல்லா இருக்கும்போது நல்லா விளையும். பூமியினால் அதிர்ஷ்டம் உண்டு. குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு மே 31ஆம் தேதி வரை விரய குருவாக இருந்து செலவுகளையும் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவார். இவர் வந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம குருவாக அமர்ந்து உடம்புல இருக்க அனைத்து விதமான நோய்கள், உபாதைகள் இதெல்லாம் வந்து சரி பண்ணுவார். அப்போ உடம்பு வந்து கிளியர் ஆயிரும். எந்த பிரச்சனையும் உடம்புல இருக்காது. ஜென்ம குருவானவர் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து ஃபால்ட்டுகளையும் எடுத்து விட்டுருவார். குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு யோகமான காலம் இது. பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மே 31 வரை குரு பகவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சு வரணும். அதனால நன்மை உண்டாகும். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேல் மாரியம்மனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான சனி பயிற்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். இதுவரை சனி பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் வந்து நான் சொல்லிட்டு வரேன். பொதுவா எல்லாருடைய ஜாதகத்திலேயே தசாபுத்தி பலன்னு ஒண்ணு இருக்கும். அந்த தசாபுத்தி பலனும் நல்லா இருந்தாத்தே இந்த சனி பயிற்சி அந்த பலன் வந்து முழுமையாக கிடைக்கும். அதை அறிஞ்சுக்கணும்னா என்னுடைய தொலைபேசி எண், அதாவது செல் நம்பர் 938 713 இந்த நம்பர்ல தொடர்பு கொண்டு முழு பலன்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். மதுரை மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லாம் கைகூடும். குருவே